அப்சல் குருவை எப்படி கண்டுபிடித்தீர்கள் என்ற கேள்விக்கு கிலானி கொடுத்த தகவலின் பெயரில் அவர் கைது செய்யப்பட்டார் என்று காவல்துறை கூறியது. ஆனால் நீதிமன்ற ஆவணங்களில் கிலானியை கைது செய்வதற்கு முன்பே அப்சல் குருவை கைது செய்ய உத்தரவிட்டது குறிப்பிடப்பட்டுள்ளது. டெல்லி உயர்நீதிமன்ற விசாரணையின் போது இந்த முரண்பாட்டுகளை சுட்டிக்காட்டியுள்ளது. ஆனால் அது தீர்ப்பில் பிரதிபலிக்கவில்லை. டெல்லி நேரு பல்கலைக்கழக மாணவர் அமைப்பினரும் போராட்டத்தில் குதித்தனர். அப்சல் குருவை தூக்கிலிட்டு நாடாளுமன்ற தாக்குதலின் குற்றவாளிகளை தப்பிக்க உதவி செய்வதாக முழக்கங்களை எழுப்பினர். இந்த போராட்டங்களுக்கு வலதுசாரிகள் கடும் எதிர்ப்பை தெரிவித்தனர். அப்போதைய இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் உருவ பொம்மை அப்போராட்டத்தில் எரிக்கப்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட நேரு பல்கலைக்கழக மாணவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. பாகிஸ்தானுக்கு ஆதரவாக கோஷங்கள் எழுப்பியதற்காகவும் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டன. இத்தனை கலவரங்களுக்கு இடையே அப்சல் குருவின் கருணை மனு 2013ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதி அன்று நிராகரித்தார் அப்போதைய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி. இதனை அடுத்து அப்சல் குருவை தூக்கிலிடுவதற்கான பணிகள் ஆரம்பித்து விட்டனர். அவரது குடும்பத்தாருக்கு பதிவு தபால் மூலம் தகவல் தெரிவிக்கப்பட்டது.